ஆபிரகாம் அதிகாரம் 2. ஆபிரகாம் கானானுக்கு செல்ல ஊர் என்னும் இடத்தை விட்டு செல்கிறான். ஆரோனில் யெகோவா அவனுக்கு தரிசனமாகிறார். சுவிசேஷத்தின் சகல ஆசீர்வாதங்களும் அவனுடைய சந்ததிக்கும் அவனுடைய சந்ததி முழுவதுமாக யாவருக்கும் வாக்களிக்கப்பட்டது. அவன் கானானுக்கு போய் எகிப்திற்கு போகிறான். வசனம் 1. அப்பொழுது என்னுடைய சகோதரன் ஆரோன் மரிக்கிற அளவுக்கு தேவனாகிய கர்த்தர் ஊர் தேசத்திலே மிகுந்த வேதனையை கொடுக்க பஞ்சத்தை வரவழைத்தார். ஆனால் என்னுடைய தகப்பனான ராகோ கல்தேயாவின் ஊர் தேசத்தில் இன்னமும் ஜீவித்தார். வசனம் 2. ஆபிரகாமாகிய நான் சாராளை என் மனைவியாக கொண்டேன். ஆரோனின் குமாரத்தியான மில்காளை என்னுடைய சகோதரன் நிக்கோர் மனைவியாக கொண்டான். வசனம் 3. அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை என்னிடம், உன்னுடைய தேசத்தை, உன்னுடைய இனத்தை, உன்னுடைய தகப்பன் வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு வா என்றான். வசனம் 4. ஆகவே கானான் தேசத்திற்கு போகும்படியாக நான் கல்தேயரின் ஊர் தேசத்தை விட்டு புறப்பட்டு என்னுடைய சகோதரனின் குமாரனாகிய லோத்தையும் அவனுடைய மனைவியையும் என் மனைவியான சாராளையும் அழைத்து கொண்டு போனேன். ஆரான் என நாங்கள் பேரிட்ட தேசத்திற்கு என்னுடைய தகப்பனும் எனக்கு பின் வந்தவர்களும். வசனம் 5. பஞ்சம் குறைந்தது. ஆரோனின் அநேக மந்தைகளில் இருந்ததால் என்னுடைய தகப்பன் ஆரோனின் தங்கியிருந்து அங்கே வாசம் செய்தார். என்னுடைய தகப்பன் மீண்டும் தன்னுடைய விக்கிரகங்கள் அனைத்துக்கும் திரும்பியதால் அவர்கள் ஆரோனில் இருந்தார்கள். வசனம் 6. ஆனால் ஆபிரகாமாகிய நான் என்னுடைய சகோதரனின் குமாரனான லோத் கர்த்தருடைய ஜெபித்தோம். கர்த்தர் எங்களுக்கு தரிசனமாகி எனக்கு சொன்னார், எழுந்து லோத்தை உன்னுடனே அழைத்து கொண்டு போ, ஏனெனில் ஆரோனுக்கு வெளியே உன்னை அழைத்து கொண்டு போக அவர்கள் என்னுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கும் பொழுது உனக்கு பிறகு உன்னுடைய சந்ததிக்கு என்றென்றைக்குமாய் தரித்திருக்க நான் கொடுக்கப் போகிற ஒரு அந்நிய தேசத்திலே என்னுடைய நாமத்தை சாட்சியளிக்க உன்னை ஒரு ஊழியக்காரனாகவும் நான் நிர்ணயித்தேன். வசனம் 7. ஏனெனில் நானே உன்னுடைய தேவனாகிய கர்த்தர், நான் பரலோகத்தில் வாசம் செய்கிறேன், பூமி என்னுடைய பாதப்படி, நான் என்னுடைய கைகளினாலே சமுத்திரத்திற்கு மேலே நீட்டுகிறேன், அது என்னுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறது, காற்றையும் நெருப்பையும் என்னுடைய ரதமா இருக்க செய்கிறேன், இவ்விடத்திலிருந்து போவேன், மலைக்குள் நான் செல்கிறேன், இதோ இவைகள் ஒரு சூறாவளியிலே உடன் திடீரென எடுத்து கொள்ளப்படுகின்றன. வசனம் 8. என்னுடைய நாமம் யெகோவா, அந்தத்தில் உள்ளவைகள் ஆதியிலிருந்தே நான் அறிவேன், ஆகவே என்னுடைய கை உன் மீதி இருக்கும். வசனம் 9. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை அளவுக்கு அதிகமாக ஆசீர்வதிப்பேன், சகல ஜாதிகளும் மத்தியிலே உன்னை பெருமைப்படுத்துவேன், அவர்களுடைய கைகளினாலே சகல தேசங்களும் அந்த ஊழியத்தையே ஆசீர்வதித்ததையும் அவர்கள் பகிர்ந்து கொள்ளும்படியாக உனக்கு பின் உன் சந்ததிக்குள் நீ ஒரு ஆசீர்வாதமாயிருப்பாய். வசனம் 10. என்னுடைய நாமத்தின் மூலமாக அவர்கள் நான் ஆசீர்வதிப்பேன், ஏனெனில் அந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்கிற அனைவரும் உன்னுடைய நாமத்திலே அழைக்கப்படுவார்கள். என்னுடைய சந்ததியாக கணக்கிடப்பட்டு எழுந்து அவர்களுடைய தகப்பனாக என்னை ஆசீர்வதிப்பார்கள். வசனம் 11. உன்னிலும், அதாவது உன்னுடைய
ஆசாரியத்துவத்தில் இருப்பவர்கள் உன்னுடைய சந்ததியிலும், அதாவது உன்னுடைய ஆசாரியத்துவத்தில் இருப்பவர்கள் உன்னை ஆசீர்வதிப்பவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களே சபிப்பேன். எனில் ரட்சிப்பின் மற்றும் நித்திய ஜீவனையும் ஆசீர்வாதங்களையும் சுவிசேஷ ஆசீர்வாதங்களுடன் பூமியிலே சகல குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்பட இந்த உரிமை உன்னிலும் உனக்கு பின் உன்னுடைய சந்ததியிலும், அதாவது நேரடி சந்ததி அல்லது மாமிசத்தின் சந்ததி பெறும்படியாக உனக்கு நான் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறேன். 12. இப்பொழுது என்னுடைய பேசுவதில் இருந்து கர்த்தர் பின்வாங்க அவருடைய முகத்தை என்னிடமிருந்து மறைத்த பிறகு உம்முடைய ஊழியக்காரன் உம்மை கருத்தாய் தேடினான் என நான் இருதயத்திலே சொன்னேன். அப்பொழுது நான் உம்மை கண்டேன். 13. எல்கானாவின் கடவுளுமாயிருந்து என்னை விடுவிக்க உம்முடைய தூதனை நீர் அனுப்பினீர். உம்முடைய சத்தத்திற்கு செவி கொடுப்பதும் எனக்கு நலமாயிருக்கும். ஆகவே உம்முடைய ஊழியக்காரன் எழுந்து சமாதானத்தில் போக கடவார்களாக. 14. ஆகவே கர்த்தர் எனக்கு சொன்னதைப் போல ஆபிரகாமாகிய நான் புறப்பட்டு போனேன். லோத் என்னோடு இருந்தான். ஆரோனிலிருந்து நான் புறப்பட்டு போனபோதோ ஆபிரகாமை எனக்கு 62 வயதாயிருந்தது. 15. கல்தேயாவின் ஊரிலே நானே இருந்தபோது நான் மனைவியாக கொண்ட சாராயும் என்னுடைய சகோதரனின் குமாரனாகிய லோத்தின் நாங்கள் சம்பாதித்திருந்த எங்களுடைய சம்பாத்தியத்தை எல்லாவற்றையும் ஆரோனின் நாங்கள் ஜெயம் கொண்ட ஆத்துமாக்களையும் நான் கூட்டிக்கொண்டு கானானுக்கு போகும் வழியே வந்தோம். எங்கள் வழியிலே நாங்கள் வந்தபோதோ கூடாரங்களிலே வசித்தோம். 16. ஆகவே கானான் தேசத்திற்கு வர ஆரோனிலிருந்து எருசலேம் வழியாக நாங்கள் பயணப்பட்டபோதோ நித்திய எங்களுடைய முக்காடு எங்களுடைய கண்மலையாகவும் எங்களுடைய இரட்சிப்பாகவும் இருந்தது. 17. இப்பொழுது ஆபிரகாமாகிய நான் எருசலேம் தேசத்தில் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருக்கு ஒரு காணிக்கையை செலுத்தினேன். அவர்கள் அழிக்கப்படாமல் இருக்க என்னுடைய தகப்பனின் வீட்டிலிருந்து பஞ்சம் நீங்கி போகபடி ஜெபித்தேன். 18. பின்னர் அந்த தேசத்திலே சுற்றித்திரிந்து சச்சம் என்ற இடத்திற்கு எருசலேம் இடத்திலிருந்து வந்தோம். அது மோரா சமவெளியாயிருந்தது அமைந்திருந்தது. கானானியர்கள் எல்லாரையும் நாங்கள் ஏற்கனவே வந்து விட்டோம். மோரே சமவெளிகளில் நான் பலி செலுத்தினேன். நாங்கள் ஏற்கனவே விக்கிரக ஆராதனையுள்ள இந்த தேசத்திற்குள் வந்து விட்டதால் கர்த்தரை பயபக்தியோடு பணிந்து கொண்டோம். 19. என்னுடைய ஜெபத்திற்கு பதிலளிக்க கர்த்தர் எனக்கு தரிசனமாகி எனக்கு சொன்னார், உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன். 20. ஆபிரகாமாகிய நான் கர்த்தருக்கு கெட்டிய பலிபீடத்திலிருந்து எழுந்து அவ்விடம் விட்டு பெயர்ந்தது பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயின் கிழக்காகவும் இருக்க கூடாரம் போடு. அங்கே கர்த்தருக்கு மற்றொரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டேன். 21. அதன் பின்பு ஆபிரகாமாகிய நான் புறப்பட்டு அதற்கு பிரயாணம் பண்ணிக்கொண்டு போனேன். தேசத்திலே தொடர்ந்து பஞ்சம் உண்டாயிருந்தது. பஞ்சம் கொடிதாயிருந்தபடினால் ஆபிரகாமாகிய நான் எகிப்து தேசத்திலே தங்கும்படியாக அங்கே போக தீர்மானித்தேன். 22. நான் எகிப்திற்கு சமீபமாய் வந்தபோது கர்த்தர் எனக்கு சொன்னார், உன்னுடைய மனைவி சாராய் பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீயாயிருக்கிறாள்.
ஆகவே எகிப்தியர்கள் அவளை காணும் பொழுது அவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி அவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி உன்னை கொன்று போட்டு அவளை உயிரோடு வைப்பார்கள். ஆகவே இந்த பிரகாரமாக நீ செய்ய பார்த்துக்கொள். உன்னுடைய பெயர் பிழைக்கும்படியாக அவள் உன்னுடைய சகோதரியான எகிப்தியர்களுக்கு அவள் சொல்லப்படும். கர்த்தர் வசனம் 25 கர்த்தர் எனக்கு சொன்ன எல்லாவற்றையும் ஆபிரகாம் நான் என்னுடைய மனைவியாகிய சாராளே சொன்னேன். ஆகையால் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும்படிக்கு உன் மேலே என் உயிர் பிழைக்கும்படிக்கு நீ உன்னை என் சகோதரி என்று சொல் என்றான்.